Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூகேரியோட்டிக் செல். இந்த யூகேரியோட்டிக் செல்லோட செல் ஆர்கனல், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஆல்சோ கால்டு செல் மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனை வந்து நம்ம செல் மெம்பரேன்னு சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரேன், இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ன்றது ஒரு அவுட்ரு கவரிங் மாதிரி. இது வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும் அப்சல்யூட் ரெக்குவயர்மெண்ட்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ஒரு செல்லை சுற்றி பிளாஸ்மா மெம்பரேன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து லிப்பிட்ஸ் இருக்குல்ல, இந்த லிப்பிட்ஸ்லாம் வந்து பை லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும். 2 லேயராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த பை லேயரில் வந்து ஹெட்டு டெய்லுன்னு இருக்கா. ஹெட்டெலாம் வந்து அவுட் சைடில் இருக்கும், டெய்லெலாம் வந்து இன்சைடில் இருக்கும். ஹெட்டு வந்து போலார்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஹெட்டு வந்து வாட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அதனால் ஹெட்டு, போலார் ஹெட்டை வந்து நம்ம ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவோம். இதே டெய்ல் வந்து வாட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகாது, ஏன்னா டெய்ல் வந்து நான் போலார். ஸோ நம்ம வந்து நான் போலார் டெய்லை வந்து ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஹெட்டு வந்து தண்ணி கூட இன்ட்ராக்ட் ஆகும், டெய்ல் வந்து தண்ணி கூட இன்ட்ராக்ட் ஆகாது. இப்போ இந்த செல் மெம்பரேனில் வந்து லிப்பிட்ஸ் இருக்குமா, கூட வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இதுவும் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இந்த செல் மெம்பரேனில் இருக்க ப்ரோட்டீனை வந்து நம்ம 2 விதமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெரிஃபரல் ப்ரோட்டீன், செகண்ட் ஒன் வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இந்த பெரிஃபரல் ப்ரோட்டீன்னா இது வந்து செல்லுக்கு மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி மேலே இருக்கும் பெரிஃபரலாக. ஸோ இந்த ப்ரோட்டீன்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதே இன்டெக்ரல் ப்ரோட்டீன்னா இது வந்து செல்லுக்குள்ளே நல்லா இம்பர்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆல்சோ டனல் ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஒரு டனல் மாதிரி செல் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஃபுல்லாக கூட இருக்கும். இந்த ப்ரோட்டீனெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டம். பெரிஃபரல் ப்ரோட்டீன் மேலே இருக்கும், இன்டெக்ரல் ப்ரோட்டீனாக நல்லா உள்ளே இருக்கும். இந்த செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் எப்போனா 1962. ஸோ இந்த மாடலை வந்து நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னா, செல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, செல் க்ரோத்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 2 செல்க்கு நடுவில் ஜங்ஷனு, அந்த இன்டர்செல்லுலர் ஜங்ஷனுக்குலாம் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து செக்ரீஷன், சில செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எண்டோசைட்டோசிஸ்னால் இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் எதுனா உள்ளே இருக்குன்னா அது வெளில தள்ளுறதுக்கு, அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து செல் டிஃபிஷனுக்கு இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் தான் இதோட ஃபங்க்ஷன்ஸு. பிளாஸ்மா மெம்பரேனோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு மாலிகுல்ஸ் வந்து வெளிலேருந்து உள்ளே போகணும், இல்லை உள்ளேருந்து வெளில போகணும், அப்படி அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து 2 விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்குது இந்த பாசேஜுக்கு. ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஃபர்தராக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.